உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தத்தை காணமே என்னை யாரும் தெரியுதா? ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்களோடு இணைந்து இந்த உன்னத திருப்பலி நிறைவேற்றுவதிலும் உங்களோடு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இத்தாலி நாட்டில் அர்பாத்தஸ் கிரிவியா என்ற பங்குல 3 மாதங்கள் பங்கு சமையலா நான் பார்த்துருக்கேன். பங்கு சமையலா இருக்கிறதுனால நான் பங்கு சமையலா இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதனால 3 மாசம் பங்கு சமையலா இருக்கிறப்ப பங்கு திருவிழா வேலை வந்துச்சு பார்த்துக்கோங்க. மாதாவுடைய முன்னேற்ற திருவிழாவை கொண்டாங்க. அடுத்த நாள் அந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித ஆரோக்கியநாதருடைய விழாவை அந்த ஊரின் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அருமையான ஒரு திருவிழா, அழகான மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியநாதருடைய சுரூபத்தை அந்த ஊர் ஃபுல்லாவே எடுத்துட்டு போவாங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல நான் சொல்றது உண்மை, ஆரோக்கியநாதர் அந்த பங்கை நினைச்சு பார்த்து, அம்பிகைபுரம் பங்கை நினைச்சு பார்த்து உங்களுக்காக சிறப்பான விதத்துல ஜெபிச்சாங்க. போன மாசம் மீண்டும் இத்தாலி போயிருந்தப்ப ஒகேரா அப்படிங்கிற ஒரு நகரத்தை கடந்து சென்றேன். அந்த ஒகேரா என்ற நகரத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பங்குக்கு புனித ஆரோக்கியநாதருடைய ஒரு கை அந்த ஒகேரா நகரத்துல ஒரு பங்குல ஒரு ஆலயத்துல அவருடைய ஆரோக்கியநாதருடைய கையை அந்த பங்குல வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆலயத்தை கடந்து சென்ற பொழுதும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரை நினைத்து பார்த்து உங்களுக்காக சிறப்பான விதத்துல ஜெபிச்சோம். அதனால ஆரோக்கியநாதர் பங்கு, அம்பிகாபுரம் பங்கு எப்பவுமே நான் நினைச்சு பார்த்து உங்களுக்காக நிச்சயமா ஜெபிக்கிறேன். இடுக்கண் வருங்கால் நகைத்தவர் நம் புனித ஆரோக்கியநாதர். இடுக்கண் வருங்கால் நகைத்தவர் வள்ளுவர் சொல்ற ஒரு அழகான வாக்கியம். துன்பம் வருகின்ற பொழுது சிரிக்க வேண்டும், மகிழ வேண்டும். துன்பம் வருகின்ற பொழுது, இடுக்கண் வருகின்ற பொழுது யாரால் மகிழ முடியும்? கஷ்டப்படுறப்ப யாரால் சிரிக்க முடியும்? நீங்க நினைக்கலாம், போங்க ஃபாதர், நாங்க எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலே நாங்க சிரிக்க மாட்டோம், வாழ்க்கை நல்லா இருந்தாலே நாங்க சிரிக்க மாட்டோம், இதுல கஷ்டப்படுறப்ப வேற நாங்க சிரிக்கலாமா ஃபாதர் நீங்க சொல்லணும். அன்பிற்குரியவர்களே, சாதாரண மனிதர்களால் அதை செய்ய முடியாது, ஆனால் அசாதாரண மனிதர்களால் அதை செய்ய முடியும். சாதாரண மனிதர்களுக்கும் அசாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சாதாரண மனிதர்களுக்கும் அசாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி, புருஷனுக்கும் உத்தம புருஷனுக்கும் என்ன வித்தியாசம்? புருஷனுக்கும் உத்தம புருஷனுக்கும் உள்ள வித்தியாசம், புருஷன் மனைவி கஷ்டப்படக்கூடாதே அப்படின்ட்டு டீ கடைக்கு போயிட்டு டீ வாங்கி கொடுக்கிறவரு புருஷன். அப்ப உத்தம புருஷன் யாரு? மனைவி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு வீட்டிலே டீயை போட்டு மனைவிக்கும் கொடுப்பவர் தான் யாரு? உத்தம புருஷன். மனிதர்களுக்கும் உத்தம மனிதர்களுக்கும் மாமனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் சாதாரணமா இன்பம் வருகின்ற பொழுது சிரிப்பாங்க, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா சிரிக்கிறவங்க சாதாரண மனிதர்கள். இந்த மாமனிதர்கள் அல்லது உத்தம மனிதர்கள் அல்லது புனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்திலும் சிரிப்பவர்கள், துன்பத்திலும் மனம் மகிழ்பவர்கள் தான் இந்த மாமனிதர்கள் அல்லது புனிதர்கள். நாம எந்த சூழ்நிலையில் சிரிக்கின்றோம் என்பதை வைத்து நாம் யார் என்று சொல்லிவிடலாம். உதாரணத்திற்கு, வெற்றியில் சிரிப்பவன் வீரன், வெற்றியில் சிரிப்பவன் வீரன். மாண்பில் சிரிப்பவன், மகிமையில் சிரிப்பவன் மன்னன். சூழ்நிலை பார்த்து சிரிப்பவன் காரியவாதி. விளம்பரத்திற்காக சிரிப்பவன் யார்? அரசியல்வாதி. உங்களுக்கே தெரியும், விளம்பரத்திற்காக சிரிப்பவன் அரசியல்வாதி. பிறர் துன்பத்தில் சிரிப்பவன் சுயநலவாதி. பிறர் துன்பத்தில் சிரிப்பவன் சுயநலவாதி. எப்போதுமே சிரிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் யாரு? பைத்தியக்காரன். சரி, தன் துன்பத்தில் சிரிப்பவன் யார்? பிறர் துன்பத்தில் சிரிப்பவன் சுயநலவாதி, தன் துன்பத்தில் சிரிப்பவன் அவன்தான் ஆன்மீகவாதி. அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதர்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் துன்பத்திலும்
இறைவனை விட்டு விடாதவர்கள், துன்பத்திலும் நம்பிக்கை இழக்காதவர்கள், துன்பத்திலும் மகிழ்ச்சியை இழக்காதவர்கள் தான் இந்த ஆன்மீகவாதிகள் அல்லது புனிதர்கள். இடுக்கண் வருங்கால் நகைத்தவன் நாம் புனிதர் ஆரோக்கியநாதர் கதையை சிந்திக்கின்ற பொழுது புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்க்கை நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. தன்னுடைய வாழ்வின் கடைசி 5 ஆண்டுகளை அவர் எங்க கழிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறையில் கழிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லாருமே தெரியும், புனித ஆரோக்கியநாதர் ஒரு ஆளுநருடைய மகன். கடைசி 5 வருஷம் அந்த சிலுவை அந்த சிறைச்சாலையில் இருக்கிறாரு, கைதிகளோடு இருக்கிறார், கைதிகளுக்கு உதவி செய்கிறார். அவர் ஒரு வேலை நினைச்சிருந்தா நான் ஆளுநரின் மகன் என்று சொல்லி தப்பித்திருக்கிறார். இருந்தாலும் அந்த துன்பத்தை ஏற்று நான் கைதிகளுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அந்த துன்பத்தை மன மகிழ்ச்சியோடு ஏற்று இறுதியில் அந்த சிறையிலே உயர என்ற நகரில் அவர் இறக்கின்றார். அவர் தான் புனிதர் ஆரோக்கியநாதர். துன்பத்திலும் இறைவனை விட்டு விடாமல், துன்பத்திலும் நம்பிக்கை இழக்காமல் மனமகிழ்ந்தவர் தான் நம்முடைய புனிதர் ஆரோக்கியநாதர். நம்பிக்கையுடைய வாழ்க்கையை வாழுறவங்க நம்ம 6 வகையா பிரிக்கலாம். வாழ்க்கையை வாழுறவங்க 6 வகையா பிரிக்கலாம். யாரு 6 வகையான மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வகையான மனிதர் வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேண்டா வெறுப்பா வாழ்றவங்க. என்னடா வாழ்க்கையில என்னதான் கண்டுட்டோம், வாழ்க்கை என்ன சுகத்தை கண்டுட்டோம், என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா கசப்பான வாழ்க்கையை வேண்டா வெறுப்பா வாழ்றவங்க முதல் வகையான மனிதர்கள். இரண்டாவது வகையான மனிதர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனோ தான்ட்டு வாழ்றவங்க. வாழ்க்கையில ஒரு சட்ட திட்டங்கள் இருக்காது, வாழ்க்கையில ஒரு விதி இருக்காது, வாழ்க்கையில ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறை இருக்காது, ஏனோ தான்ட்டு வாழ்றவங்க இரண்டாவது வகையான மனிதர்கள். மூன்றாவது வகையான மனிதர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழுதே தெரியாம வாழ்றவங்க. ஒரு சிலர்லாம் பார்க்கலாம், அவங்க சிரிக்கிறாங்களா, அழுகுறாங்களா, வாழுறாங்களா, இருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. எந்த அசைவுகளும் அவங்க கிட்ட இருக்காது, எந்த உணர்வுகளும் இருக்காது. அப்படி வாழுதே தெரியாம வாழ்றவங்க மூன்றாவது வகையான மனிதர்கள். நான்காவது வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தனக்காக வாழ்றவங்க இல்ல, மற்றவர்களுக்காகவே வாழ்றவங்க. எதை செஞ்சாலும் மற்றவங்க பாத்துறவங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான்காவது வகையான மனிதர். யாயா கோயிலுக்கு வர அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லிடுவாங்க, பங்கு சாமியார்னா சொல்லிடுவாங்க, அதனால நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்ற நான்காவது வகையான மனிதர்கள். ஐந்தாவது வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்காக மட்டுமே நான் எனது அந்த ஒரு குறுகிய மனப்பான்மை, குறுகிய வட்டத்தில் மட்டுமே வாழ்கிற, தனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐந்தாவது வகையான மனிதர்கள். யோசிச்சு பாருங்க, இந்த 5 வகையில ஏதாவது வகையில நம்ம ஃபிட் ஆகும், கண்டிப்பா ஃபிட் ஆகும். வாழ்க்கையை வேண்டாம் வாழ்ந்தது இருப்போம், ஏனோ தான் வாழ்ந்தது இருப்போம், வாழ்ந்ததே தெரியாம வாழ்ந்தது இருப்போம், இல்ல மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்போம், இல்ல நமக்காகவே அந்த ஒரு சுயநல வாழ்க்கையை வாழ்ந்தது. இது அல்ல வாழ்க்கை. ஆறாவது வகையான மனிதர்கள், அதுதான் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ வேண்டும். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? ரசித்து ருசித்து வாழ வேண்டும். வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு துன்பம் இருக்கு, இவ்வளவு சிலுவைகள் இருக்கு, இப்ப போய் நீங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்றீங்களே, அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையை அனுபவமாக ரசித்து ருசித்து வாழ வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், வாழ்க்கையில் பேர் வகை கொள்ள வேண்டும். விவிலியம் அழகாக சொல்கின்றது, நற்செய்தி அழகாக சொல்கின்றது, எந்த சூழ்நிலையில் நாம் மனமகிழ வேண்டும், எந்த சூழ்நிலையில் நாம் பேர் வகை கொள்ள வேண்டும் என்று நற்செய்தி அழகாக சொல்கின்றது. எல்லாரும் பைபிளை வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11, 12 இறைவசனங்கள். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11வது இறைவசனம், 12வது இறைவசனம். மத்தேயு 5:11. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் பொழுது நீங்கள் வாசிங்க, மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களுக்கு மிகப்பெரிய கைமாறு உண்டு அப்படின்னு இயேசு சொல்வார், மலைப்பொழிவுல சொல்வார்.
பேறு வகை கொள்ளுங்கள். எப்பொழுது? நீங்கள் துன்புறும் பொழுது, மக்கள் உங்களை பற்றி இல்லாதது கொள்ளாது என்பொருட்டு உங்களை அவதூறு கூறுகின்ற பொழுது, துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது, இன்னல்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் பேறு வகை கொள்ள வேண்டும், மன மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்கிறார். எனவே அன்புக்குரிய வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும் அப்படின்னா துன்பத்தில் நாம் மனமகிழ வேண்டும். அன்புக்குரிய துன்பத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்தை அறிந்தவர்களால் முடியுமா? இல்லை. துன்பத்தை புரிந்தவர்களால் முடியுமா? இல்லை. துன்பத்தை ஏற்றுக்கொள்பவர்களால் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ முடியுமா? இல்லை. ஒரு சில நேரங்கள் யோசிப்பாங்க, நம்ம எல்லாருமே துன்பங்களை பற்றி அறிந்திருப்போம். இதுதான் கஷ்டம், குடும்ப வாழ்க்கைனா கஷ்டம், திருமண வாழ்க்கைனா கஷ்டம் அப்படின்னு நாம துன்பத்தை அறிந்தவர்களாக இருப்போம். அடுத்த கட்டத்துக்கு போனோம். துன்பத்தை அறிந்தால் மட்டும் போதாது, துன்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்த துன்பங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது, ஆன்மீக வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல துன்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது துன்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்த துன்பங்களை புரிந்த துன்பங்களை அடுத்து நாம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிந்த துன்பங்களை புரிந்த துன்பங்களை நாம அடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, வாழ்க்கைனா இப்படிதான், கிறிஸ்தவ வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அறிந்து புரிந்து அதை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு நாம கடந்து செல்லணும். வாழ்க்கையை துன்பத்தை அறிந்து துன்பத்தை புரிந்து துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம சந்தோஷமானவங்களா இருக்க முடியுமா? இல்ல. அதை மன மகிழ்வோடு நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். துன்பத்தை அறிந்து துன்பத்தை புரிந்து அதை ஏற்று, எப்படி ஏற்று என்றால் மன மகிழ்வோடு ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது எப்படி முடியும் ஃபாதர்? அது எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நினைச்சோம் அப்படின்னா அது முடியவே முடியாது. நம் துன்பங்களை யாரிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில துன்பத்தை நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் சொன்னதான், வாழ்க்கையில ஒரு விரக்தி இருக்கும். வேண்டா வெறுப்பா வாழ்க்கை அப்படின்ற ஒரு சோர்வு ஏற்படும். ஒரு முறை ஒரு ஊர்ல ஒரு மனிதன் இருந்தார். அப்படிதான் வாழ்க்கையில விரக்தி, பயங்கர கஷ்டங்கள், பயங்கர துன்பங்கள், என்ன செய்யறதுனே தெரியல. யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஒரு ஞானியிடம் செல்வோம், அந்த ஞானியிடம் ஆலோசனை கேட்போம் அப்படின்ட்டு அந்த ஞானியிடம் செல்கின்றார். போயிட்டு வணக்கம் செலுத்தி, குருவே, எனக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, ரொம்ப துன்பம் இருக்கு, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால என்னுடைய துன்பங்களை சுமக்கவே முடியல, துன்பத்தில் என்னால் மனமகிழவே முடியவில்லை, நீங்க தான் ஏதாச்சும் ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஞானி யோசிக்கிறார். யோசித்து அந்த மனிதன் சொல்கிறார், சரிப்பா போ, அந்த சமையலறை இருக்கு, ஒரு கைப்பிடி உப்பு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அந்த மனிதர் போய் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து வராரு. அந்த நேரத்துல அந்த ஞானி என்ன செய்யறாரு, ஒரு டம்ளர் தண்ணியை கொடுக்கிறார். ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி கொடுத்து அந்த உப்பை இந்த கிளாஸ்ல போட்டு தண்ணியில போட்டு கலக்கு அப்படின்றாரு. அந்த மனிதர் உப்பை போடுகிறார், நல்லா கலக்கிறாரு. இப்ப அந்த ஞானி என்ன சொல்றாரு, இந்த தண்ணியை நீ குடி அப்படின்றாரு. அந்த மனிதர் குடிக்கின்றார். எப்படி இருக்கும் அந்த தண்ணி? உப்பு பயங்கர உப்பு கரைச்சிச்சு. என்ன குரு இப்படி பண்றீங்க அப்படின்னா, சரி மீண்டும் ஒரு முறை சமையலறைப்போ ஒரு கைப்பிடி உப்பு கொண்டு வா அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த மனிதர் போகிட்டா ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து வராரு. வா வெளியில போலாம் அப்படின்ட்டு வெளியில கூட்டு போறாரு. நம்ம காவிரி ஆறு அங்கும் ஒரு ஆறு. இப்ப அந்த ஞானி என்ன சொல்றாரு, அந்த மனிதன் அந்த ஒரு கைப்பிடி உப்பை இந்த ஆற்றுல போடு அவரும் போடு, இப்ப நல்லா கலக்கு அப்படின்றாரு. அந்த மனிதன் நல்லா கலக்குறாரு. இப்ப அந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து குடி அப்படின்றாரு. அந்த மனிதன் அந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறார். எப்படி இருக்கு தண்ணி? எப்படி இருக்கு? உண்மையில நல்ல சுவையான நீரா இருக்கு. இப்ப அந்த ஞானி கேட்கின்றார், முதல் முறை ஒரு கைப்பிடி உப்பு தான் போட்டார், அப்போ வந்து தண்ணி உப்பு கரைச்சிச்சு. இரண்டாவது முறை ஒரு கைப்பிடி உப்பு தான் போட்டார், அப்போ உப்பு கரைக்கல, தண்ணி நல்லா இருந்துச்சு. என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் நீ கண்டுபிடிச்ச அப்படின்றப்ப அந்த மனிதர் யோசிக்கிறார், எனக்கு புரியல குருவே, எனக்கு புரியல குரு அப்படின்றோன்னா அப்ப சொல்றாரு, நம்முடைய துன்பங்களை யாரிடம் ஒப்படைக்கின்றோம், எங்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டம்ளர் கிளாஸ்ல உங்களுடைய துன்பத்தை எடுத்து போய் போட்டீங்க அப்படின்னா, நானே சுமந்துக்கிறேன்,
நான் என்னுடைய சிலுவையை சுமந்துக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணி போல உப்பு கரைக்கும் வாழ்க்கை. அதுவே பறந்து விரிந்த ஆற்றை போல இறைவனிடம், ஆண்டவரிடம் நம்முடைய துன்பங்களை, கவலைகளை எல்லாம் ஒப்படைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறும். நல்ல உதாரணம் புனித பேதுரு அழகாக சொல்லுவார். மீண்டும் எழுதுங்க, வாசிங்க. 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7 தொடர்ந்து நான் வாசிச்சேன். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டு போனோம். ஆண்டவரிடம் அனைத்தையும் கொண்டு செல்ல வேண்டும், ஆண்டவரிடம் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சுவையானதாக மாறும். இடுக்கண் வருகின்ற பொழுது நாம் எப்படி மனமகிழ முடியும், எப்பொழுது மனமகிழ முடியும் என்றால் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுதுதான். அதான் இந்த நட்சத்திரம் இயேசு அழகா சொல்றார். மத்தேயு 11:28 சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட வருகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கு. ஆண்டவரை தேடாத வரை வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கு. ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ, கஷ்டப்பட்டாலும் இடுக்கண் வந்தாலும் அவர்களால் மட்டுமே மனமகிழ முடியும். ஆண்டவரிடம் யார் அனைத்தையும் ஒப்படைக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே மனமகிழ முடியும். அதுதான் புனித ஆரோக்கியநாதர் கத்துக்கிறார், நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இதை யாருக்கிட்ட அவர் கத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ள. அன்றைய இயேசுவிடம் இந்த வாழ்க்கை பாடங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுக்கு என்ன வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நன்றி சொல்லணும். இயேசுவை பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. வாழ்க்கை எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நன்றி சொல்லுவோம். வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவை போல ஆண்டவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றி ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் வெளிப்படுத்தாததை சிறுபிள்ளையான எனக்கு வெளிப்படுத்தினீரே அப்படின்ட்டு இயேசு விண்ணக தந்தைக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்க்கையில நாம அப்படிதான். வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, துன்பம் இல்லை அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்த கட்டம், வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வருது, ஒரு துன்பம் வருது அப்படின்னா இயேசுவை போல நமக்கும் ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்கம் வரும். அதைத்தான் கெத்செமனே தோட்டத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு தடுமாறுகிறார், ஒரு தயக்கம் வருகிறது. ஆண்டவரே உமக்கு விருப்பமான இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலும், ஆண்டவரே எடுத்துருங்க, இந்த துன்பக்கிண்ணத்தை என்னிடமிருந்து எடுத்துருங்க அப்படின்னு துன்பம் வந்ததும் அவர் ஒரு தயக்கத்தை, தடுமாற்றத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே இந்த கஷ்டமான வாழ்க்கை வேணாம் ஆண்டவர் அப்படின்னு புறக்கணிப்பவர்களாக நாம் இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும். தடைகளை தாண்டி வர வேண்டும், தயக்கத்தை தாண்டி வர வேண்டும். அதைத்தான் இயேசு செய்கிறார். இருப்பினும் ஆண்டவரே என் விருப்பம் அல்ல உம் விருப்பம் நிறைவேறட்டும் என்று அந்த தடை, அந்த தயக்கத்தை தாண்டி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அடுத்து சிலுவைக்கு போறார். அங்கு ஒரு அழகான ஒரு செயலை செய்கிறார். அதுதான் ஒப்படைப்பு. தந்தையே உன் கையில் அனைத்தையும் நான் ஒப்படைக்கின்றேன், தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று அனைத்தையும் விண்ணக தந்தையிடம் ஒப்படைக்கின்றோம். அதுதான் நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல். துன்பங்கள் நன்றிலாம் சொல்லிட்டு வரோம், தயக்கம் வரும், இருந்தாலும் தயக்கத்தை தாண்டி, தடுமாற்றத்தை தாண்டி இயேசுவை போல அந்த சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடம், தந்தையிடம் அனைத்தையும் ஒப்படைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுதுதான் இயேசு சிலுவையிலும் ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறார். அதுதான் கடைசி சொன்ன வாக்கியம், எல்லாம் எல்லாம் நிறைவேற்று. அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. எங்க வெளிப்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அவர் சொல்ற எல்லாம் நிறைவேறிச்சு என்ற ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி இயேசுவிடத்தில் இருந்தது. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டும். புனித ஆரோக்கியநாதர் அதைத்தான் இன்று நமக்கு சொல்கிறார். துன்பத்தில் நாம் மனமகிழ வேண்டும், துன்பத்தில் நாம் மனமகிழ வேண்டும். அன்புக்குரிய இதுவே ஒரே ஒரு கேள்வி, யாருடைய சிரிப்பு பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும்? யாருடைய சிரிப்பை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும்? உடனே சொல்லிடாதீங்க யார் சிரிச்சாலும் எனக்கு கடுப்பாகுது ஃபாதர் அப்படின்னு. மற்றவங்க சிரிப்பை பார்த்தாலே ஒரு சிலருக்கு கடுப்பாகும். ஆனா இவங்களுடைய சிரிப்பை பார்த்தா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வரும். யாருடைய சிரிப்பு? யாருடைய சிரிப்பு? குழந்தைகளின் சிரிப்பு, மழலையின் சிரிப்பு. என்ன காரணம்? ஏன் குழந்தைங்க சிரிப்பு நமக்கு பிடிக்குது? ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த குழந்தைகளுடைய சிரிப்பு, அந்த மழலையின் சிரிப்புல இந்த 3 காக்கள், 3 கா இருக்காது. என்ன கா? 3 கா. வேற வார்த்தையில சொல்லுங்க பாப்பா. கலப்படம் இருக்காது. மழலையின் சிரிப்பு, குழந்தையின் சிரிப்புல பாத்தீங்கன்னா கலப்படம் இருக்காது. ஒரு பியூர், ஒரு புனிதமான சிரிப்பு. நம்ம எப்படி சிரிப்போம்? உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சிருப்போம், நாக்குல மட்டும் அப்படியே முகத்துல சிரிப்பா வரும். அவன் எப்படா அடிவான், அவங்க எப்படா அடிவாங்கன்னு நம்ம மனசுல நினைச்சிருப்போம். உடனே God bless you, ஆண்டவரோட ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நாவார போகிறோம். தவறு. குழந்தையின் சிரிப்புல ஒரு புனிதம் இருக்கு. காரணம் கலப்படமற்ற சிரிப்பு. முதல் கா, அந்த கா இருக்காது, கலப்படம் இருக்காது குழந்தையின் சிரிப்பு. இரண்டாவது கா என்ன இருக்காது மழலையின் சிரிப்புல? அதான் சொல்லிட்டீங்க, கலப்படம் கலப்படம் அதெல்லாம் இருக்காது. இரண்டாவது கர்வம் இருக்காது. ஒரு கர்வம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, சிற்பனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வமற்ற ஒரு சிரிப்பு. ஏன் நமக்கு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கிட்ட அந்த ஒரு கர்வம் இருக்கு. ஆனா இதே மற்றவங்க பெருங்களா யாரா சிரிச்சாங்கன்னா நமக்கு உள்ளுக்கு ஒரு பயமா இருக்கு. எதுக்கு சிரிக்கிறாங்க, ஏன் சிரிக்கிறாங்க, ஒரு கர்வத்தோட சிரிக்கிறாங்களா, நம்மள பார்த்து இலக்காரமா சிரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தயக்கம் வரும். ஆனா சிரிப்புல, அந்த மழலையின் சிரிப்புல அந்த கர்வம் இருக்காது, கலப்படம் இருக்காது, கர்வம் இருக்காது. மூன்றாவது தான், அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு. யார் சொல்றது? கவலை இருக்காது. குழந்தைகள் சிரிப்பு ஏன் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருப்பாங்க. என்ன காரணம்? கவலை இருக்காது. எங்க அம்மா பார்த்துப்பாங்க, எங்க அப்பா பார்த்துப்பாங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. இன்னைக்கு மழலையுடைய சிரிப்புல நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது அந்த கலப்படம் அதெல்லாம் ஓகே, கர்வம் ஓகே, இந்த கவலை இல்லாமல் சிரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் அம்மா பார்த்துப்பாங்க, என் அப்பா பார்த்துப்பாங்க, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. நாம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் தேவன் பார்த்துக் கொள்வார், இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற பொழுதுதான், இடுக்கண் வருகின்ற பொழுது நம்மால் நகைக்க முடியும். இறுதியாக ஒரு இறைவசனத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. இந்த ஒரு இறைவசனத்தை வாழ்க்கையில எப்பொழுதும் நீங்கள் மறக்கவே கூடாது. 1 கொரிந்தியர் 10:13. பொதுவானது. ஓகே, வாசிங்க. ஓகே. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் உங்கள் வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விட மாட்டார். இது எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால 10 கிலோ வெயிட் தூக்க முடியும் அப்படின்னா கடவுள் எத்தனை கிலோ கொடுப்பாரு? யாரு நம்மளால 10 கிலோ சுமக்க முடியும் அப்படின்னா கடவுள் எத்தனை கிலோ கொடுப்பாரு? 10 கிலோ தான் கொடுப்பாரு. கடவுளுக்கு தெரியும் சாம்சனால இவ்வளவு துன்பத்தை தான் சந்திக்க முடியும், அதனால சாம்சனுக்கு இந்த துன்பத்தை தாராளமா அனுப்பு அப்படின்னு கடவுள் அனுப்புறாரு. நம்மளால எவ்வளவு துன்பத்தை சந்திக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாரு. நம்முடைய திறமை, நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய பலன் எவ்வளவோ அவ்வளவுதான் கொடுப்பாரு. அடுத்த வாசிக்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையையும் சேர்த்தே கொடுப்பார், சக்தியையும் சேர்த்தே கொடுப்பார். ஒரு 10 கிலோ வெயிட் கடவுள் எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த 10 கிலோ வெயிட்ட தூக்குற சக்தியையும் எனக்கு சேர்த்தே கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் துன்பத்தை கொடுக்கின்றார் என்றால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் தருவார் என்பதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். புனிதர்களிடம், மாமனிதர்களிடம், நல்ல மனிதர்களிடம் இந்த விசுவாசம் இருந்தது. அதனால் தான் அவர்களால் இடுக்கண் வருங்கால் நகைக்க முடிந்தது. துன்பம் வருகின்ற பொழுது அவர்களால் சிரிக்க முடிந்தது, மகிழ நிறைவேற்றவில்லை. ஆடிக்கு அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல துன்பத்தை கொடுக்கிறார் அப்படின்னா கடவுள் நிச்சயம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பார் என்ற நம்பிக்கை தொடர்ந்து வாழ்வோம். முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். நாம் செய்யும் அனைத்தும் இறைவனை மேம்படுத்துவோம். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார்.